ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு கருவேப்பிலை இறால் மசாலா தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இறாலோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை உரித்து எடுத்துக்கலாம். இறாலில் நடுவில் உள்ள நரம்பையும் கத்தி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் ஒரு 7 எண்ணம், இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இறாலை சேர்த்துக்கலாம். காய் வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை பொடி 1 ஸ்பூன் இதோட சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி தான் இந்த மசாலாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இறால் நல்லா வேகிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். வேணும்னா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. மசாலா இன்னும் திக்காகணும். மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருவேப்பிலை இறால் மசாலா ரெடி. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.